Hi friends, welcome to Trimara channel. இன்னைக்கு நம்ம ஒரு கஞ்சி தான் பண்ண போறோம். கஞ்சி என்னன்னா இது நமக்கு எல்லாம் एक्चुअली நம்ம வந்து முதல் நாள் சாதம் வடிச்சிருக்கோம். அது மீந்து போயிடுச்சு ரொம்ப அப்படினு சொன்னாக்க. நம்ம ஒருவேளை மாடு வச்சிருக்கறவங்க மாட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி மாடெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னாக்க முதல் நாள் சாதத்தை வந்து நல்லா ஒதுக்கி விட்டு அது தண்ணி நல்லா விட்டு ஊற வச்சிடலாம். மறுநாள் காலையில் அதை வந்து நம்ம இது அடுப்பில் ஏற்றி அந்த தண்ணியில் ஜீரகம் வெந்தயம் உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சிடலாம். ஜீரகம் வெந்தயம் உப்பு ஜீரகம் வெந்தயம் ரெண்டும் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கஞ்சி வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஜீரகம் இப்போ நான் ஆக்சுவலாக என்னன்னாக்கா ஒரு அரை டம்ளர்னாக்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு 200 கிராம் அரிசி வந்து எனக்கு வந்து உள்ள சாதம் வந்து மீந்துருச்சு. இதுக்கு எல்லோரும் வெளியில் சாப்பிட்டு வந்துட்டாங்க. கடைசியில் நான் வந்து இங்கே நைட்டு சாப்பிடல நீ சாப்பிட்லன்னு சொல்லிட்டு எல்லாம் டிஃபன் தான் வேணும்னு கேட்டுட்டாங்க. ஸோ அந்த சாதம் அப்படியே மீந்து போச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா அந்த சாதத்தில் நான் வந்து உதுத்து விட்டு நல்லா தண்ணி விட்டு அதில் வந்து அடுப்பில் ஏற்றிட்டு ஜீரகம் வெந்தயம் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதில் வந்து வேணும்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நான் இப்போ போட போகிறேன். என்கிட்ட முருங்கைக்கீரை இப்போதைக்கு இல்லை. ஸோ வெங்காயமும் வந்து இப்போ போடணும்னு எனக்கு தோணலை. இங்கே யாருக்கும் அந்தளவுக்கு காலங்காத்தால வெங்காயம் சாப்பிட்ற மாதிரி இல்லை. ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து எல்லாம் இது கருவேப்பிலையும் போட்டுடுறேன். போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் கருவேப்பிலையும் போட்டுடுறேன். கருவேப்பிலையும் போட்டு இதுவும் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒதுக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். குடிக்கும் போதே நல்லா வாயில் வந்து கட்டிலாம் அகப்படாமல் நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அது வந்து எல்லாம் இந்த சாதம் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிடும். அந்த நம்ம போட்டுக்கிற ஜீரகம் வெந்தயத்தோட கருவேப்பிலை மூணத்தோட எசன்ஸும் அதில் வந்து இறங்கியிருக்கும் கஞ்சியில். நம்ம இந்த கஞ்சி கொடுக்கும்போது நிஜமாகவே இந்த கஞ்சி வந்து அரிசியிலேருந்து போன முதல் நாள் பழையதுலேருந்து பண்ணின கஞ்சிங்கிறது யாருக்குமே தெரியாது. கடகடன்னு குடிச்சிடுவாங்க. இதே பழைய சாதத்தை வச்சாக்க இந்த காலத்து பசங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த சாதத்தை வந்து நம்ம வேஸ்ட்டும் அடிக்க வேண்டாம். அழகாக நம்ம இந்த மாதிரி கஞ்சியாக பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்துடலாம். கஞ்சி கொதிச்சோன்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கருவேப்பிலையும் போட்டோன்னே நல்லா வாசனையாகவும் இருக்குது. இதில் நம்ம அடிஷ்னல் ஃப்ளேவருக்கு பெருங்காயம் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இதை கொதிக்கிறது என்னென்னா நம்ம இந்த வெந்தயமும் ஜீரகத்தோட எசன்ஸும் இறங்குறதுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு தவிர சாதம் ஆல்ரெடி வெந்த சாதம் தான். அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம போட்டுக்கிற அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸோட சத்து வந்து அதுக்குள்ளே இறங்கணுங்கிறதுக்காக தான் கொதிக்க வைக்கிறோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோன்னே இறக்கிடலாம். மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுனாக்க நமக்கு வந்து வாயில் ஆகப்படாமல் இருக்கும். கொதிக்கட்டும், பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து வெந்தயமும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இது வெந்தயமும் நல்லா வெந்திருக்கு. ஸோ
இறக்கிடலாம். இது என்ன ஒன்றுனாக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ என்னென்னா நம்ம வந்து அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்ருக்கணும். இதில் அப்பப்போ கிளறி விடாமல் அப்படியே வச்சிட்டோம்னாக்கா அடி பிடிச்சிரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அடி பிடிக்காமல் நல்லா வரும். இதுதாங்க நம்ம டெலிஷியஸ் கஞ்சி. இது வந்து என்னென்னா பழையதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதில் உள்ள இது எல்லாமே நம்ம வந்து நல்லாவே வேக வச்சாச்சு, நல்லா கொதிக்க வச்சாச்சு, இதில் நல்ல இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டாச்சு, எல்லா இன்க்ரீடியன்ஸையும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் டிஷ் மாதிரியே வந்துருச்சு. ஃப்ரெஷ்ஷான டிஷ் மாதிரியே வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து குழந்தைகளுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நம்ம வந்து சாப்பிட்லாம், குடிக்கலாம். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்னொரு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். Bye. Thank you. Thanks for watching. Please subscribe my channel. Bye.